Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக ஆசிரியர்கள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குட்டி, தற்போது இந்த ஆசிரியர்கள் நல சங்கத்தினர் ஈடுபட்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக ஆசிரியர்கள் பணி நீட்டிப்பு வழங்காததை கண்டித்து வாயில் கருப்பு கட்டியும் தாவேக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக விசில் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தை நூதன முறையில் நடத்தினார்கள். இது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதுல முக்கியமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய 16 உறுப்பு கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேலாக உதவி பேராசிரியர்களாக 328 பேர் பணியாற்றி வந்தார்கள். அவர்களுடைய பணி தொகுப்பூதிய அடிப்படையில நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில கடந்த டிசம்பர் 2025ஆம் ஆண்டு பின் அவர்களுடைய பணி நீட்டிப்பு என்பது நீட்டிக்கப்படாமல் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய பணியானது நீட்டிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2025 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அந்த பணி நீட்டிப்பு செய்யாத காரணத்தால் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனால் 328 பேர் உதவி பேராசிரியராக பணியாற்ற முடியாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்தும் அவர்கள் தொடர்ந்து தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தும் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். இதற்கு முன்பாக இது தொடர்பாக கடந்த ஆண்டே அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரையும் அதே போல அரசினுடைய கவனத்திற்கும் இந்த மனு இது தொடர்பாக மனுவை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் இதனால் தொடர்ந்து தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இப்போது இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் இது போன்ற பணியிடங்களை நிரப்பாமல் கிட்டத்தட்ட 680 பணியிடங்கள் காலி இடங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த பணியிடங்களுக்கு 386 பேரை நியமிக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் அதற்கு பதிலாக அவர்கள் பணத்தை பெற்று லஞ்சமாக பெற்று ஆசிரியர் நியமனங்களை நடத்தி வருவதாக இந்த போராட்டத்தின் போது குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசானது விசாரணை கமிஷன் அமைத்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும். உதவி பேராசிரியர்கள், அதாவது இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த போராட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. செயலாளர் அவர்கள் திரு ஜெய்சன் அவர்கள் உரையாற்றுவார். செயலாளர் அவர்கள் திரு ஜெய்சன் அவர்கள் உரையாற்றுவார்.